ஈரோட்டில் காஞ்சிக்கோயில்ன்ற ஊரில் கனககிரி குமரன் மலைக்கு தாங்க இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம். பழனியில் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி முருகப்பெருமான் இங்கே இருக்கார். வேலாயுத சுவாமி ரொம்ப அருமையாக பசுமையாக இருந்துச்சு. இடம் ரொம்ப அமைதியாக இருந்தது. எங்களுக்குலாம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. நீங்களும் இந்த சைட் வந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். கீழே விநாயகர் படியேறி 100 ஸ்டெப்ஸ் இருக்கும். அந்த படி ஏறி நம்ம போனோம்னா முருகப்பெருமான் தரிசிச்சிடலாம். 2 பசங்க பார்த்தீங்களா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவங்க நவாப்பழம் மரம் இருந்துச்சுங்க. அது நவாப்பழம் கீழே விழுந்துகிட்டே இருந்துச்சு. நானும் சரி கொடுங்கடா எப்படி இருக்குன்னு கேட்டதுக்கு சூப்பராக இருக்குங்க சாப்பிடுங்கன்னு கொடுத்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. இயற்கையாக அப்படியே நவாப்பழ மரம் கொட்டி கொட்டி அந்த இப்போ சீசன்னால் நல்லா நிறைய நவாப்பழம் இருந்தது. சின்ன மலையில் தான் இருக்கார். இதாங்க அந்த மரம் நிறைய விழுந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஸ்டெப்ஸ் ஏறி மெதுவாக வந்தோம். மேலே வந்தால் சின்ன அழகாக குட்டியான மலையில் முருகன் உட்காந்துருக்காரு. சூப்பராக இருந்தது. இந்த சுவாமியோட சிறப்பம்சங்கள்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். மறக்காமல் பாருங்கள். பாய்.